ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸோட 6வது வீடியோ இது. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இதில் கருத்துக்கள் தெரிவிக்கும் முன்னாடி அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்க விரும்புகிறேன். உங்களோட சம்பள நாள் எப்போ? 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி எப்போ வேணா இருக்கலாம். பட் அந்த சம்பளம் வாங்குறப்ப வர சந்தோஷம் இருக்கே சந்தோஷம், அந்த மாதம் ஃபுல்லாக தூக்கி போட்டு குதிரை குத்துக்கு வாங்கின காசுங்கிறது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பட் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்காது. நம்ம தூக்கி உடனே இஎம்ஐ கட்டிடுவோம், வட்டி கட்டிடுவோம், ஏதாவது லோனாக கடன் அடைச்சிடுவோம். 10 காசு கூட கையில் காசு இருக்காது. 10ஆம் தேதியே 10 பைசா இருக்காது பாக்கெட்டில். அந்த மாதிரி தான் என்னோட நிலமை. உங்கள் நிலமை எப்படிங்கிறத தயவுசெஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,500ங்க. அந்த 12,000 சம்பளத்துக்கு நாய் படாத பாடு. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. என்னடா அப்படி கேட்டியாலாம் என்கிட்ட. ஆமாம், ஷோரூமில் அப்படி தான் இருக்கணும். லீவும் கிடையாது. எல்லா நாளும் வேலை தான். நம்மளா வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் போட்டால் தான் உண்டு. அப்படின்னு பார்த்தா தான் சரி ஜாலியாக போகலான்னு பார்த்தா அப்படியும் கிடையாதுங்க. அங்கே போய் உட்கார கூட விட மாட்டாங்க. நின்றுக்கிட்டே இருக்கணும், சேல் பண்ணணும், கஸ்டமரை பேசிகிட்டே இருக்கணும், நம்ம நீட்டாக இருக்கணும், கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும், சேல்ஸு, ஸ்டாக்கு, அது இதுன்னு போட்டு கண்டது கழிய போட்டு 12,500 சம்பளத்துக்கு 30,000 வேலை வாங்கிடுவான். அதான் வேலை. சரி விடுங்க, எங்கள் ஊரில் நம்ம கிழவன் இங்கே வந்து மாறிட்டேன் அப்படின்னு நினச்சி தான் படாத பாடுபட்டு எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் புலம்பல போட்டு நான் புலம்பக்கூடாது. உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் எதாக இருந்தாலுமே உங்களோட வேலையை விட்டுறாதீங்க தான் சொல்லுவேன். சைடு ஹஸ்ல் கிரியேட் பண்ண பாருங்கள். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு உங்களோட வரைக்கும். 12,500 சம்பளத்துக்கு எப்படிலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் படாத பாடு தான் பட்டுக்கிட்டு இருக்கேங்க. உங்கள் வேலை எப்படின்னு தெரியல. பட் என் வேலை சொல்கிறேன். 12,500 சம்பளத்துக்கு நாய் படாத பாடு தான். காலைல 9 மணிக்கு போகணும், நைட்டு 10:30 ஆயிரும். அங்கே போனால் உட்காரலாமா? உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டே இருக்கணும். மேனேஜருக்கு சால்ரா போடணுமா? போட்டுக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்கிற சீனியர் சால்ரா போடணுமா? போட்டுக்கிட்டே இருக்கணும். உட்காந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ எடுத்து போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் போட்டு கிளியிலையும் கிழிப்பாங்க. காலையில் மீட்டிங்கில் ஆரம்பிக்கும் போது நல்ல வார்த்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லை, வேலையை விட்டு போயிருங்க. நீ இப்படி இருந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, போயிருப்பா அப்படிம்பாங்க. நமக்கு அதை கேட்டே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேலை செய்ய பார்க்க தோணாது. 1ஆம் தேதி சேர்றா மாதம் ஃபுல்லாக இப்படி திட்டுறீங்க, 1ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் தேதி எப்படி வந்துட்டாங்க? நீங்கள் வேலை செய்யலைன்னா நான் சொல்கிறத கேட்கலாம். நீ வேலை செய்ய தேவை கிடையாது, எந்திச்சு போயிருங்கங்க. டேய், ஒருத்தனை வந்து வேலை செய்ய தெரியாது, வேலை செய்ய தேவையில்லைன்னா எப்புட்றா வேலை பார்ப்பான்? அங்கேயே அவனுக்கு மோட்டிவேஷன் போயிரும்ல. அப்படி தாங்க நம்ம பொழப்பா இருக்குது. ஏதோ போனால் சம்பளம் வருதேன்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலைக்கு போக வேண்டியா இருக்குங்க. இங்கே இருக்கிற பல பேர் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னாங்க நம்ம பொழப்பெல்லாம் ரொம்ப நாசமாக போய்கிட்டு இருக்குது. நான் புலம்பக்கூடாதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்டி அதுக்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமு, சேல்ஸ் பண்ணணும். காலைல 9:00க்கு போனால் நைட்டு 10:30. சரி விடுங்க, அது கூட பண்ணிடுறேன். அங்கேயா ஸ்டாக் காணாம போச்சா நம்ம கையிலேருந்து காசு வைக்கணும். சரி, அது கூட என் தவறு தான், நான் பண்ணிடுறேன். சேவிங் பண்ணிக்கிறோம், ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கிறோம், நீட்டாக ஷூ போட்டிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். சரி விடு, பண்ணிடுறேன். அதெல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் பொட்டி தூக்கணும், பாக்ஸ் தூக்கணும். சரி விடு, அதையும் சொல்கிறேன், அதையும் பண்ணிடுறேன். கஸ்டமர் வெளியே போனால் அதுக்கு திட்டுவாங்க. அங்கே இருக்கிற சீனியர்ஸை முறைச்சா அதுக்கு திட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 லேடீஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் பல வருஷமாக இருப்பாங்க போல. வந்த யாரையுமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. 8 வருஷம் இருந்துட்டு வந்தவங்க எல்லாத்தையும் 3 மாதம் 6 மாதம் டார்ச்சர் பண்ணி அனுப்பிடுறது. அவன் சார் இப்படி சார், அப்படி சார்னு ஹையர் கூட நல்ல தொடர்பு. அது வேறு மாதிரி தொடர்பு இல்லை, நல்ல தொடர்பு. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த தொடர்பில் இருக்கிறவங்களாம் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறது. நான் வேறு இது தெரியாமல் போனவொன்னே எங்கேயாவது சண்டை போட்டு வச்சிட்டேன்னா நம்மளை போட்டு தூக்கி போட்டு அடி நடித்து நம்மளை போட்டு கஞ்சா ஆக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஒரு 12,000 சம்பளம் வந்தால் நமக்கு ஏதோ வீட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே, ஒரு பைக்கு டூ கட்டிக்கலாமே, ஒரு 5,000 வீட்டில் கொடுக்கலாமே, நம்ம செலவுக்கு ஒரு 2,500 வச்சுக்கலாமேங்கிறதுக்காக ஊர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சி போய்கிட்டு இருக்கேங்க. இதை விட நல்ல ஜாப் என்ன வேணால் சொல்லலாம். பட் சேல்ஸ்லையும் காசு சம்பாதிக்கலாம். பட் நம்ம ஆனால் தொடர்ந்து 2 வருஷம் இருந்து நமக்கு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த காசை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க. என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்துடும். எவ்வளோ வரும்? 12,500 வரும். சரி, எத்தனை நாள் வரும்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதி கூட வராது. ஆமாம், இங்கே ஒரு ஹோம் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, தம்பி நீ செலவு பண்ணிடுவேன், ஆனால் நீ என்ன பண்ணு, ஹோம் லோன் கட்டு அப்படின்றாங்க. சேர்றா அப்படின்னு பார்த்தா எனக்கு ரூ. 15 பேசிக் பேலாம் பிஎஃப்லாம் பிடிச்ச போக 12,515 கரெக்டாக வரும். சரி, அது பத்துமானா பத்தாது. நான் கட்டுற ஹோம் லோன் எவ்வளோ? ரூ. 13,305. அப்போ என்னாச்சு, அங்கே ஒரு இன்னொரு துண்டு விழுகுது. 30ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே இன்னொருத்தர் கையேந்தணும். இல்லைனா வீட்டில் கேட்டு வாங்கி சேர்த்து போட்டு கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 30ஆம் தேதி சம்பளம் ஏறின உடனே 2 மணிக்கு ஏறும், நான் ஒரு 4 மணிக்கு கட்டிடுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கே நம்ம தெருவில் உட்காந்துருக்க கதையாக தான் ஆகி போகும். அவன் ஹோம் லோன்காரன் நமக்காக 1ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் போட்டுருக்கான் பார்த்தீங்களா, நம்ம அவனையும் தப்பு சொல்ல முடியாதா? அதில் இருக்கிறத கட்டி விட்டுட்டு செவனேன்னு வானத்தை பார்த்துட்டு ஏன் பொழப்பா இருக்குது. சேர்றா, வாரம் வாரம் ஒரு இன்சென்டிவ் ஏதாவது வரும், சேல்ஸ் பண்ணால் இன்சென்டிவ் வரும்னு பார்த்தா அதையும் பண்ண விட மாட்டாங்க. வாட்ஸ்அப் பூரா அடிச்சு 2 போட்டி, நீ அங்கே பாரு, நீ இந்த பாரு, நம்ம 2 பில் அடித்தா நீ அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, நம்மளை எங்கேயும் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க தான் பில் அடிப்பாங்க. நம்ம நாசமாக போகிறச்சேன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து உட்காந்துருக்கணும். எல்லாருக்குமே இங்கே வேலை செய்ய கஷ்டங்கள் இருக்குது. பட் ஆனால்
எல்லாருமே அது குடும்ப கஷ்டத்த வச்சு தான் வேலைக்காண்டி வராங்க. பட் அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இங்க ஒரு பேரும் நினைக்க கிடையாது. அதான் இங்க முக்கியமான வருத்தமான விஷயம். சரி, நம்ம எல்லாத்தையும் புறம்போக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ சைடு போறேன். நீங்களே பார்த்தா தெரியும்னு வைங்க. ஒரு 3750 டீசென்ட்டான அமௌண்ட்டு தாங்க. என்னோட சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஏதோ 100, 200 இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இத தொடர்ந்து நான் 2, 3 மாசம் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. ப்ராஃபிட் கூட ஒரு ரூ. 40, ரூ. 50 தொடர்ந்து வருத்தம் தான். பட் ஓகே, இது போக போக தொடும், போக போக வளரும் அப்படிங்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம எப்பவுமே ஷார்ட் டேர்மா யோசிக்கும் பார்த்தீங்களா, இதாங்க நம்மளோட மைனஸே. பட் ஓகே, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா ஏற்கனவே சொன்ன மாரி இத ஸ்டாப் பண்ணாம நான் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த யூடியூப் சேனல் பெஸ்ட் ஆகுது. இல்லன்னா இந்த 3700லாம் எப்பயோ எடுத்து செலவாயிருக்கும். ஸோ இத உங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காண்டியாவது நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேங்க. அதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேங்க, எல்லாம் ஓகே. இப்போ மணி எத்தன மணின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 மணிங்க. இப்ப தான் 10 மணிக்கு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி 10:45 ஆயிப்போச்சு. 10 மணிக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிட்டு போப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணணும். நாளைக்கு அங்கே போய் கடையில போய் ஒய்ஃபை இருக்குமா, அதில போய் போஸ்ட் பண்ணணும். இது எதுக்குடா பண்ணேன்னு கேட்டா, இதுலேருந்து ஒரு சைடு ஹஸ்ல் வந்துராதான்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு சின்ன முயற்சிய தான் போட்டுட்ருக்கேன். நான் அவ்வளோ பெஸ்ட்டாலாம் பண்ணல, எனக்கு தெரியும். பட் உண்மைய சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ட இருக்கிற செல்லு ரூ. 90,000க்கு நான் வாங்கினேன். இந்த செல்லு வாங்கி 2 1/2 வருஷம் ஆச்சு. நான் அதில இந்த ரூ. 900க்கு ஒரு மைக் வாங்கினேன். இந்த மைக் மட்டும் தான் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதையும் வாங்கி பண்ணி நான் போட்டுட்ருக்கேன்னா, எனக்கு மேல எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம மேல வருவோன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நான் எப்பவுமே கஷ்டப்பட்டு சொல்றேன். என்ன விட ரத்த அடிபட்டு நெறைய பேர் காசு சம்பாரிப்பீங்க. உடல் உழைப்ப போட்டு, மன உழைப்ப போட்டு, வேதனையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அங்க நெப்போட்டிசம் இருக்கும். ஆஃபீஸ்ல நெப்போட்டிசம் இருக்கும். குரூப்பிசம் இருக்கும். உங்கள தாழ்வா பேசுவாங்க. மேனேஜரே கழுவி கழுவி ஊத்துவான். காலைல வந்தோனே வேலைய விட்டு போயிருவான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஏதோ உயிர புடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஓகே, அந்த சம்பளம் வந்தா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட்டா இருக்குமே தான் போறோம். உங்க நிலைமையில நானும் இருக்கேன். அது எனக்குமே புரியுது. பட் நீங்க அந்த நிலைமையில இருந்தா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணு தான். வாய கட்டி வயித்த கட்டினாலும் ஒரு ரூ. 500 மாசம் சேமிங்க. தயவு செய்து சேமிங்க. ஒரு சிட்டு போடுங்க. ஒரு கோல்ட்ல சேர்த்து வைங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அது உங்கள உடனே பணக்காரன் ஆக்கிரும்னு சொல்ல மாட்டேன். ஏதோ நாளைக்கு வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க யார்ட்டயும் கையேந்தாம, அப்ப உங்க கையில காசு இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காகவா சேமிச்சு வைங்க. அதுதான் உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் தான் உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ தயவு செஞ்சு சேர்த்து வைங்க. ஏன்னா நான் பட்ட அனுபவத்த உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் படக்கூடாது. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.